வணக்கம் நண்பர்களே, நான் சொல்ற விஷயத்தை நீங்க நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த காணொலியில நான் சொல்றதுதான் நடந்திருக்கு. அதுக்கான சாட்சி ஆதாரம் நான் எக்ஸாம்பிளா 2 தொகுதிகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இவிஎம் மோசடி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா கட்சிகளும் அதை பத்தி பேசுறாங்களா இல்லையானா பேசுறது கிடையாது. குறிப்பாக இந்த நடந்து முடிந்த 2026 3 மாநிலங்களுக்கான இந்த தேர்தலில் குறிப்பா வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த 2 இடங்கள்ல ஓட் மேனிபுலேஷன் நடந்திருக்கு. அதாவது இவிஎம் மோசடி நடந்திருக்கு. ராஜ்ஹரட் நியூ டவுன் இது வெஸ்ட் பெங்கால்ல உள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியில முசல்மான் அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதியில 164 165 இந்த 2 பூத்துல மேனிபுலேஷனை இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவிஎம் மோசடி நடந்திருக்குங்கிறது உண்மை. இந்த முசல்மான்கிற பகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% இஸ்லாமியர்கள் வகுக்கக்கூடிய பகுதி. ஒரே ஸ்கூல் பில்டிங்ல தான் இந்த 2 பூத் 164 165 இருக்கு. இந்த 165ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக 37 வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. மீதமுள்ள வாக்குகளை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎம்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரசும் இடதுசாரிகளும் அங்க சரிக்கு சமமா 200 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. 165ல நான் சொல்றேன், பிஜேபி 37 வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. ஆனா இதே 164 பூத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 97% வாக்குகள் பிஜேபி வாங்கியிருக்கு. அதாவது 656 வாக்குல 637 வாக்குகள் வந்து பிஜேபிக்கு விழுந்திருக்கு. 97% வாக்குகள் அப்படியே பிஜேபிக்கு போயிருக்கு. டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 5 வாக்குகள் தான் எடுத்திருக்கு. அதே போல இடதுசாரிகளும் அந்த வாக்குகள் தான் எடுத்திருக்கு. ஒரு முஸ்லிம்கள் அதிகமாக உள்ள பகுதி 165 பூத்துல வந்து வெறும் 37 வாக்குகள் எடுத்த பிஜேபி 97% வாக்குகளை அதே பள்ளிக்கூடத்தில் உள்ள 164 பூத்துல எடுத்திருக்கு. எப்படி நடந்தது? இது நம்பும்படியா இல்ல அப்படின்னு அந்த தொகுதியில் உள்ள இந்த முசல்மான் பகுதியில் உள்ள எல்லா கட்சி தரப்பிலிருந்தும் பேசப்படுகிறது. பிஜேபி மட்டும் வாய் மூடி அமைதியாக இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கத்துல 91 பூத் நம்பர் 91ல டிஎம்கே சார்பா போட்டிட்டு இருக்க துரைராஜ் வாங்கின வாக்குகள் வெறும் 5. நம்ப முடியுதா? மொத்தம் 300 வாக்குகளுக்கு மேல பதிவான அந்த பூத்துல திமுகவின் வாக்கு 5 வாக்குகள். நான் ஃபார்ம் 20 உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போடுறேன், அந்த வாக்குகளை பாருங்க. இதுல எப்படி நடந்திருக்கு அப்படின்னா 1 லட்சம் வாக்குகள்ல ரமேஷ் வெற்றி. ஏற்கனவே பரிச்சயமான மிகவும் தெரிந்த கேண்டிடேட்டா உள்ள நபர் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா திமுக கேண்டிடேட், புது கேண்டிடேட். சோ இப்ப 65,000 வாக்குகள் ஏடிஎம்கே சொச்சமும் திமுக 68,000 வாக்குகள் சொச்சமும் இருக்கு. ஆனா 1 லட்சத்திற்கு சொச்சம் வாக்குகளை பெற்று ரமேஷ் வெற்றி. இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து சந்தேகத்தை பெருமளவுல ஏற்படுத்துறதுக்கான திமுகவுக்கு 5 வாக்குகள் தாங்க விழுந்திருக்கு. அதாவது திமுக ஒரு பூத்துல ஒரு பூத் ஏஜென்ட் கண்டிப்பா இருப்பான். சோ அந்த பூத் ஏஜென்ட் BLA2 கண்டிப்பா இருப்பான். அந்த BLA2 பூத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பா. கிளை செயலாளர் இருந்திருப்பாங்க. அதாவது அது திருவரங்கம் மெயின் பகுதின்னு வச்சுங்களேன், 91 பூத்து. வார்டு செயலாளர் இருப்பாங்க. வார்டு செயலாளருக்கு கீழே பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. BLA2, BLC, BDA பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் வரைக்கும் போட்டிருந்தோம். அப்புறம் அந்த வார்டுல இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமே 5 நிர்வாகிகள் இருப்பாங்க. அதே போல பார்த்தோன்னா அதுல ஒரு அணி நிர்வாகிகளும் இருந்திருப்பாங்க. ஒட்டுமொத்தமா எப்படி பார்த்திருந்தாலும் அங்க வந்து வாக்குகள் வந்து மினிமம் 50 வாக்குகளாவது இருக்கணும். யாருமே போலனாலும் கட்சிக்காரனோட வாக்குகள் அவ்வளவு வாக்குகளாவது இருக்கணும். ஆனா 5 வாக்குகள் விழுந்திருக்கு. விஜயோட வெற்றிக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு? வேட்பாளர் தேர்தல் களத்துக்கே போகாத வேட்பாளர், அதிமுக விட்ட பணம் வாங்கிய வேட்பாளர், இவர்களெல்லாம் இன்னைக்கு வெற்றி அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கு? இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? ஐயநாதன் போன்ற பலரும் இதை குறித்து பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நாம சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வெற்றி நிரந்தர வெற்றி அல்ல. இது ஒரு மாநிலத்தை சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட வெற்றி. அதாவது மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஐடியாலஜி சித்தாந்தங்கள் பேசக்கூடிய கட்சிகள் இனிமேல் இந்தியாவில் வளர விடக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணி உருவாக்கப்பட்ட வெற்றி. இனிமேல் இந்த வெற்றிகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பார்க்கும்போது தோணுகிறது. ஜனநாயக நாட்டில் இனிமேல் வாக்குச்சீட்டு முறை மட்டும்தான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுகிறது.